நெல்லையில் ஒன்றல்ல இரு குளிர்பான நிறுவனங்கள் தினமும் சுமார் 30 லட்சம் லிட்டர் நீரை தாமிரபரணி ஆற்றில் இருந்து பெற்று வருகின்றன. அந்த நிறுவனங்களால் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரம் பாதிக்கப்படுவதாக தொடர் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். நெல்லையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் கங்கை கொண்டானில் உள்ள சிப்காட்டில் கொக்கோ கோலா நிறுவனத்தின் குளிர்பான தயாரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. 2004 தொடங்கப்பட்ட இந்த ஆலைக்கு நாள் ஒன்றுக்கு தாமிரபரணி ஆற்றில் இருந்து 14 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்க ஒத்துக்கொள்ளப்பட்டது. 1000 லிட்டருக்கு 37 ரூபாய் 50 பைசா என்ற விலையில் இந்த நீரை வழங்க அரசு சம்மதித்தது. அதாவது 1 லிட்டர் நீர் 3.25 பைசாவிற்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆலை தினமும் 14 லட்சம் லிட்டர் நீரை உறிஞ்சுகின்ற இந்த தாமிரபரணி ஆறுதான் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாநிலங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. 86,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியும் அளிக்கிறது. திருநெல்வேலி மட்டுமல்ல, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தின் ஒரு சில பகுதிகள் இந்த தாமிரபரணி ஆற்றினால் பயனடையக்கூடிய பகுதிகளாகும். 2014 அதே சிப்காட் வளாகத்தில்தான் பெப்சி ஆலை அமைக்கப்பட்டது. இதற்கு 15 நாட்களில் அனுமதி வழங்கப்பட்டதாக புகார் கூறப்பட்டது. இந்த ஆலையும் தினமும் 15 லட்சம் லிட்டர் நீரை தாமிரபரணியிலிருந்து எடுத்து வருகிறது. கொக்கோ கோலாவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட அதே விலைதான் இந்த நிறுவனத்திற்கும். பாசன மற்றும் குடிநீர் ஆதாரமான தாமிரபரணி ஆற்று நீரை உறிஞ்சும் இந்த இரு ஆலைகளுக்கும் எதிராக விவசாயிகளும் பிற அமைப்பினரும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அப்பாவு உள்ளிட்ட சிலர் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது அந்த ஆலைகள் நீரை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. திருநெல்வேலி பகுதி மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். இது தாமிரபரணி தண்ணீர் நிச்சயமாக தாரை வார்க்கப்படவில்லை. இது மக்களுக்கானது, பொதுவானது. இது திருநெல்வேலி மட்டுமல்ல, இதை உபயோகிக்கின்ற மக்களுக்கு சொந்தம் என்பதை இன்றைக்கு நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. தொடர் போராட்டங்களின் விளைவாக திருச்சி மாவட்டம் சூரியூர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பெப்சி, கொக்கோ கோலா நிறுவனங்கள் மூடப்பட்டன. அப்படி ஒரு நிலை நெல்லையிலும் ஏற்பட வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர்களும் விவசாய சங்கங்களும் எதிர்பார்க்கின்றன.